மறக்காமல் ஃபன்னி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பாருங்கள். வந்தது கொஞ்சம் டயர்ட் தானே, ஆனால் அந்த டயர்டுக்கு ஏற்ற ஒரு சம்பவம் காத்திரிக்கு பத்திரம் உள்ள அங்கோட மெதவெளிக்கு அந்த நாவலை நாங்கள் இப்போ எங்கே போ. ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் லக்ஷன். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் எல்லாம் வேறு லெவலில் இருக்கும். எங்கே நிற்கன்னு பார்த்தீங்கன்னா கொழும்பு பெட்டா பஸ் ஸ்டாண்டில் இருக்கு பக்கத்தில் நினைக்கிறேன். என்ன தெரிஞ்ச வந்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா அது சர்ப்ரைஸாக இருக்கட்டும். ஒரு வேறு லெவல் சம்பவம் நீங்கள் ஒரு நாள் ஃபன்னி குக்கிங் சேனலில் குக்கிங் வீடியோ போட்டு முடிஞ்சேன்னா இப்போ என் குக்கிங் வீடியோ நான் போடுவேன். பட் என்னுடைய ஒரு ட்ராவலிங் வீடியோ, ஆனால் அது வேறு ஒரு சம்பவமான வீடியோவாக தான் வரப்போகுது. மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நான் மட்டும் வரலைங்க, நானும் டிஃப்ரெண்ட் பொடியன்ஸ் அதுவும் நான் வந்துடுறாங்க. மறக்காமல் அவர்கிட்ட இந்த அனுபவம் எப்படி கேட்போம் வாங்க. ஹாய், நான் சது லக்ஷன் ஃபேமிலி. நாங்கள் இப்போ என்ன சம்பவத்துக்காண்டி வந்திருக்கோம்னா லக்ஷன் சொல்லியிருப்பார், தரமான சம்பவம் இருக்கேண்டி. அப்படி தான் வந்த அனுபவத்தை நான் இப்போ உங்களோட சொல்லணும்னு சொன்னால், வந்தது கொஞ்சம் டயர்ட் தானே, ஆனால் அந்த டயர்டுக்கு ஏற்ற ஒரு சம்பவம் காத்திரிக்கு. அதை வெயிட் பண்ணி பாருங்கள். பார்க்கக்குள்ள உங்களுக்கு தெரியும். தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கடைசி வரையும் பாருங்கள். சரியாக நேரத்தை பார்த்தீங்கன்னா 5:37 டைம். கொழும்பு பெட்டா பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட நிற்கிறாங்க. அந்த டைமில் அந்த வியூ எல்லாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா வேறு லெவல்லி பார்த்தீங்கன்னா விலங்கு. என்ன வாகனம் இங்கே கொஞ்சம் குளிர் சரியான பனி குளிர் வரும்போதுப்பா. வரும்போதும் பஸ்ஸில் ஒரு தரமான சம்பவம் நடந்தது. மறக்காம அதையும் சொல்லணும். இப்போ நம்ம அந்த சர்ப்ரைஸை காட்டக்குள்ள பஸ்ஸில் வந்து சர்ப்ரைஸ் பண்ண முடியாது. அதனால தாமரை கோபுரம் விளங்குதோடு நினைக்கிறேன். லைட் ஆஃப் பண்ணியிருக்காங்க. லைட்டாக விளங்குது. சரியா நேரத்தை பார்த்தீங்கன்னா 6:37. பத்திரம் உள்ள அங்கோட மெதவெளிக்கு அந்த நாவலை நாங்கள் இப்போ எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ராஜகிரியிலேருந்து தான் கட்டார் மெடிக்கல் சென்டருக்கு போகிறோம். போயிட்டு அங்கே போயிட்டு மிச்சத்தை கண்டினியூ பண்ணுறேன். ஒரு 3 வீலில் தான் இப்போ நாங்கள் அந்த கட்டார் மெடிக்கல் சென்டருக்கு போய் கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா அந்த க்ளீன் ஸ்ரீலங்காவோட அந்த சேஃப்லே ஆட்டோவில் என்ன பண்ணுறது பார்த்தீங்களா ஒன்றையுமே காணல. நீ சொல்லுங்க கண்டினியூவாக வேலையை நடந்து கொண்டா ஐயோவில் லைட்டாக பிடிஞ்சி வருது. வியூ எல்லாம் வேறு லெவலு. பார்த்தீங்கன்னா டாக்ஸி மீட்டர் டாக்ஸி. ஆனால் இப்போ எங்கள் ஊரில் எல்லாம் அப்படி மீட்டர் டாக்ஸி இல்லை. இங்கே ஆனால் மீட்டர் டாக்ஸி. ஃபஸ்ட் எங்கே ஸ்டாப் பண்ண முடியாது. கொஞ்சம் ஸ்டாப்புக்கு அதுக்கப்புறம் தான் மற்ற வேலையை பார்க்கணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி பாருங்கள். வீடியோ வேறு லெவலில் வரப்போகுது நினைக்கிறேன் இல்லை கன்ஃபார்ம் அப்படி தான் வேறு லெவலில் வரும் வீடியோ. ஏன்னா அங்கே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்துக்காக தான் வந்திருக்கிறோம். சரியான முறையில் முடிக்கிட்டேன்னா ஓகே, சரியான முறையில் முடிக்கணும். ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா கைஸ் கட்டார் மெடிக்கல் சென்டர் நான் உள்ளே இருக்குது விளங்குது. அதுதான் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஓப்பன் டைம் வந்து 8:30 தான் ஓப்பன் பண்ணுவாங்க. நாங்கள் இப்போ வந்திருக்கிற 7 மணி ஆகுது. அப்படியே போய் இங்கால பார்த்தீங்கன்னா பில்டிங், இங்கால பார்த்தீங்கன்னா எம்சி. இப்படி ஃபன்னாக வேறு லெவலில் இன்றைக்கி ஒரு வீடியோ. ஃபஸ்ட்டு சாப்பிடணும். நமக்கு சாப்பாடு தாங்க முக்கியம். சாப்பிட்டு அடுத்து நெக்ஸ்ட் தான் உங்களுக்கு வீடியோ ஃபுல்லாக கண்டினியூ பண்ணுவேன். உடம்புல சாப்பாடு அப்படி என்ன மாதிரின்றதை கண்டிப்பாக சொல்கிறேன். மறக்காம ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். என்னம்மா சது எப்படி கம் டு ஹபிபி கொலம்போ பார்த்துக்கிட்டாலே கிளைமேட்டை பார்த்தாலே காலையில் 6 மணிக்கே இவ்வளோ பண்ணி இந்த குளிரோட போய் நல்லா சூடாக ஒரு தோசையை சாப்பிட்டு அதான் பில்டிங் எல்லாம் காட்டி செஞ்சு விட்டியானு ரூமிங்கில் வேறு காட்டி.
பியூட்டிஃபுல் பிளேஸ். இந்த வியூ இதுக்கியா போக போகிறேன் நான். பார்த்தீங்கன்னா நான் போக போகிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தால் ஃப்ரெஷ்ஷாக பிச்சு போட்ட கோழி மாதிரி ஏறியாரு. இது என்ன ஹாபர் அவர் வருது. இது பில்டிங் செய்கிறாங்கண்ணே. ஆனால் வியூ வேறு லெவல் தான். பார்த்தீங்கன்னா கடை உண்டு, சாப்பாடு கடை உண்டு, சின்ன கடை தான். நாங்கள் ஹை லெவல் இல்லையே, அதில் இருந்து சின்ன கடைக்கு போகிறோம். ரோட்டு கடை தான் நாங்கள் அப்புறம் பார்த்து ரோட்டோரம் சாப்பிட்றதுல அதுவும் காலையில் எத்தனை மணிக்கு சாப்பிட்றதுல வேறு ஒரு ஃபீல். பார்ப்போம். ஒரு நாள் சாப்பிட்டு செய்ய மாட்டேன் வீட்டில். சாப்பாடு சோட்டிஸ் தானிடி. பரோட்டா இருக்கியா? ஓகே, பரோட்டா இருக்கு இன்னைக்கு. கொழும்புக்கு வந்திருக்கோம். பரோட்டா ஒரு புடி இன்னைக்கு. எல்லாரும் வீடியோ பாருங்க. பார்த்தீங்கன்னா 3 பரோட்டாவும் பருப்பு கறியும் சிக்கன் கறியும் தான் கேட்டியும். அதுதான் இன்னைக்கு அதுதான் போயிட்டு சிக்கன் என்னது பீஸ் இல்லையாமா? ஆ கேளுங்க பிரதர், பீஸ் இல்லாம அட கருமமே ஏமாத்திட்டாங்க எங்களை. கொழும்புல ஏமாத்திட்டாங்க. சிக்கன் கறி கேட்டுட்டு வந்துடுறாங்க. சிக்கன் பீஸ் இல்லாம குழம்பு மட்டும் கொடுத்து அனுப்பியிருக்கிறாங்க. சதுதான் போய் கேட்க போறான். சது நாங்கள் யாரு பீஸ் இல்லைன்னா கொழும்பு சண்டைக்கு எடுத்துக்கோ அப்படியா? சும்மா காமெடிங்க எல்லாம். பீஸ் இருக்க நினைக்கிறேன். அவங்களுக்கு சரியா பிள்ளைங்க நினைக்கிறேன். ஏதோ நமக்கு தெரிஞ்ச செங்கலத்தில் எனக்கு அதிகம் நமக்கு ஏதோ 1-2 தெரியும். அதை வச்சு ஏதோ கதைக்கா சிக்கன் பீஸ் இருக்க நினைக்கிறேன். அதான் வாங்கிட்டு வருவான். அந்த பில்டிங் தான் இப்போ நான் போகிறேன். உள்ள டைப்பு அங்கே இந்த வியூவை காட்டுவேன் தான். இந்த கடை அப்படிங்கன்னு பாருங்க. சிக்கன் வந்துட்டு சிக்கன் கிடைச்சி ஜெயிக்கிட்டோம் மாறா. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க சாப்பாட்டுக்கு வந்திருக்கிற ஆளு. வெரி சர்ப்ரைஸ். ஓய் கொஞ்சம் காயண்டு இல்லைங்க, காயண்டு நம்மளை சம்பத் எனக்கு பெஸ்ட் பீஸ் கிடைக்கிறீங்க. பாத்தீங்கன்னா என்ன எனக்கு பெத்த பீஸ் கிடைச்சிருக்கு. வெத்த பீஸா? எனக்கு மிச்ச பீஸை தந்த மாதிரி கிடைக்கு. வெத்த பீஸ் சொல்றீங்க. ஓகே, சாப்பிட்டு வீடியோ கண்டினியூ பண்றேன். ஓகே, ஸ்டார்ட் பண்ணிச்சேனா? என்ன பண்ண கடை சோகத்தில் வந்திருக்கீங்க? வெளியால் என்ன பிரச்சனை நடந்த உள்ள? மெடிக்கலுக்கு உள்ளே போனோம். நம்ம தானே உள்ளே போனால் எல்லாம் ஓகே என்ட்ரிலேருந்து உள்ளாகிட்டேன். உள்ளானதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீசா நமக்கு மெடிக்கலுக்கு அடி தந்தாங்களே வீசா, அது பார்த்தீங்கன்னா அது ஃபேக். அது ஃபேக்கான இதாமன்னு சொல்லி ஏற்கனவே வந்த ஒரு வீசா உண்டு. ஏற்கனவே ஒரு வீசா அப்ளை பண்ணி அந்த வீசாவில் தான் வந்தேன் மெடிக்கலுக்கு. அந்த மெடிக்கல் ஓகே அது. ஆனால் என்னென்னா வீசா க்ளோஸ் ஆகிட்டது, கேன்சல் ஆகிடுது. வீசா கேன்சல் ஆகிட்டது. அதுக்கு பிறகு புதுசாக ஒரு வீசா அடிக்கணும்னு சொல்லி இந்த வீசா அடித்து மெடிக்கலுக்கு போட்டாமன்னு சொல்லி டேட்டு பார்த்தீங்கன்னா சரியா இன்றைக்கு ஜனவரி 28 இந்த 8:30 மெடிக்கல் போட்டிங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாப்புல மெடிக்கலுக்குள்ள என்ட்ரி ஆனதுக்கு அப்போ இருக்கிறான்னு சொன்னாங்க இது பேக் ரிப்போர்ட் அப்படின்னு. அதுக்கு பிறகு சொல்ல, அதாவது இந்த மெடிக்கலுக்குரிய விசா இல்லை, விசா நம்பர் ஃபேக். விசா நம்பர் பேக் இது ஒரிஜினல்ண்டா அவங்க எடுத்துப்பாங்க இது, ஆனால் அது ஃபேக் இது. அதான் இப்போ மைண்ட் அப்செட். நான் வந்த வேறு லெவலில் தரமான சம்பவம் பண்ணி வந்தேன். ஆனால் இப்படி நடக்குமாண்டு சத்தியம் மாதிரி வந்துச்சு. ஆனால் இனி கொரின் வாழ்க்கையை இனி கேன்சல் பண்ணுறதா ஒரு ஐடியா எடுக்கிறீங்க, அதான் நடக்கும் இனி. ஆனால் நீ வேறு யார்ட்டையும் கொடுக்குறா இருந்தாலும் வீசா எடுக்கிறா இருந்தாலும் கொரின் போகிறதா இருந்தாலும் கொஞ்சம் நம்பிக்கையான ஆட்கள்கிட்ட
உங்களோட ரிலேஷன்ஸ் அப்படி நம்பிக்கையானவர்களை மட்டும் கொடுத்து போங்க. ஆனால் ஆல்ரெடி நீங்கள் பெர்மெண்ட்டை கொடுக்காதுங்க. நீங்கள் கொடுத்து நான் போனால் உங்களுக்கு நிறைய பெர்மெண்ட் கொடுத்துட்டேங்க. எல்லாமே ப்ரெஷரில் இருக்குது. என்ன செய்கிற அடுத்த கட்டம் என்ன நடக்க போகின்றது விஷயமே எதுவுமே தெரியுது. அப்போ நீங்கள் பார்த்து நம்பிக்கையானவர்களை கொடுத்து போங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ நிறைய முக்கியமான வீடியோ, எல்லாருக்குமே பார்த்து முக்கியமான வீடியோ இது. நினைச்சு வந்தது ஏதோ ஆனால் நடந்தது ஏதோ. ஓகே, நான் இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறேன். உங்கள் வேறு சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, சோகமான முறையிலே முடிஞ்சு. ஓகே, பாய் கைஸ், வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். சம்பவம் எங்களுக்கு சம்பவம் ஆயிடுது. பாய், மறக்காமல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.